இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று மார்ச் மாதம் 2ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். எந்த அளவையால் அளப்பீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். இதுதான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கின்ற வசனம். ஆண்டவர் இயேசுடைய வாக்குறுதி இது அப்படின்னு எடுத்துக்கணும். இயேசு சொல்ற பாருங்க, நற்செய்தி சொல்ற பாருங்க, இன்னைக்கு கொடுங்கள் உங்களுக்கும் கொடுக்கப்படும், மன்னியுங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படும். ஓமையா உண்டு இல்லையா? அதுக்கு 10,000 தாலந்தை ஒருவருக்கு அரசர் மன்னிப்பார். 10,000 தாலந்தை மன்னிப்பார். 10,000 தாளந்துன்னு சொன்னால் நம்ம இப்போலாம் அதுக்கு மதிப்பிடவே முடியாது. அவ்வளோ பெரிய தொகை நம்ம மதிப்பிட்டோம்னா அத்துணை பெரிய தொகையை ஒருவனுக்கு அரசர் மன்னிப்பார். ஆனால் அந்த நபர்கிட்ட ஒருத்தவன் 100 தெனாரியம் கடன் வாங்கியிருப்பான். 100 தெனாரியம் தான். அந்த 10,000 தாளந்தை ஒப்பிடும்பொழுது 100 தெனாரியம் மிக சொற்பமான ஒரு தொகை. அந்த 100 தெனாரியம் கடன் பெற்ற அவன் கடன் கொடுக்குறங்கிறதுக்காக அவனை சித்திரவதை செய்து ஜெயிலில் அடைப்பான் அந்த நபர். செய்தி அரசருக்கு போகும். அவனை கூட்டணும். அவனை ஏண்டா 10,000 தாளந்து அவனுக்கு மன்னிச்சனே, 100 தெனாரியத்துக்கு மன்னிக்க மனசில் பத்தியா? அப்போ என்கிட்ட இருந்து உனக்கு இரக்கம் வேணும், மன்னிப்பு வேணும், கடன் தள்ளுபடி வேணும். அதை நான் உனக்கு செய்யணும். ஆனால் நீ யாருக்கும் செய்ய மாட்டேன். இது எந்த வகையில் நியாயம்? கடைசி காசு கடன் கொடுத்து தீர்க்கும் ஒன்று பண்ணாங்க, சிறையில் அடைச்சி சித்திரவதை செய்து சிறையில் அடைப்பார் அந்த அரசர். அது சரிதான். அது கடவுள் எனக்கு எல்லாம் செய்யணும், கடவுள் என் மேலே இரக்கமாக இருக்கணும், கடவுள் என் குற்றத்தை மன்னிக்கணும், கடவுள் எனக்கு எல்லாத்தையும் செய்யணும், ஆனால் நான் யாருக்கும் செய்ய மாட்டேன் என்றால் இது எந்த வகையில் நியாயம்? நம்மளே சொல்லுவோமே, எந்த வகையில் நியாயம்? முதல் வாசகம் பாருங்க. அப்போ தானியல் ஆகமத்தில் தானியலுடைய ஜெபத்தை பாருங்க. ஆண்டவர், நாங்கள் பாவம் செஞ்சோம், ஆண்டவரே நாங்கள் பாவிங்க, நாங்கள் எங்களை மன்னிங்க, குற்றத்தை ஏற்றுக்கொள்ளணும். நம்ம என்ன பண்ணுவோம்? நான் யோக்கியவா, நான் யோக்கியவா. சகோதரர்களே, தானியேல் இரக்கத்தை இறைஞ்சுகிறார். ஆனால் அவர் என்ன இரக்கத்தோடு இருந்தார், ஆண்டவருக்கான பிள்ளையாக வாழ்ந்தார். அதனால் நாம் அப்படி வாழணும், யோசிச்சு பார்க்கணும். நாம் நற்செய்தி அதற்கு மிக அடிப்படையான வாசகம் இன்றைக்கு. கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். பிற குற்றவாளி நீங்கள் தீர்ப்பிடாதீங்க. அப்போதான் நீங்கள் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீங்க. ஏனென்றால் உங்கள் கண்ணில் உள்ள மரக்கட்டையை பார்க்காமல் இன்னொருத்தர் கண்ணில் உள்ள கண்ணில் தூசிகளை எடுக்கட்டுமா? நமக்கு இப்படி தகுதி இருக்கும். வச்சு பாருங்க பார்ப்போம். நம்ம கண்ணில் மரக்கட்டை இருக்குது, அதை மறைச்சிக்கிட்டு உங்கள் கண்ணில் தூசி இருக்குது எடுத்து விட்டுமா என்று எப்படி கேட்குறாங்க? நாமளே பெரும் பாவி. அதற்கான மன்னிப்பை தானியேல் போல் நாம் மன்னிப்பை ஆண்டவர்கிட்ட இறைஞ்சணும். நம்ம என்ன பண்ணுறோம் என்று நாம் யோக்கியவானாக காட்டிக்கொள்கின்ற பொழுது ஆண்டவரும் அப்படி தான் இருப்பார். சரிங்களா? ஆண்டவரும் அப்படி தான் இருப்பார். எனவே சகோதரர்களே, நாம் எந்த அளவுக்கு தாட்சியோடு, மன்னிக்கின்ற உள்ளத்தோடு, பிறர் அன்பு குணத்தோடு இருக்கிறோமோ அதுதான் நமக்கும் ஆண்டவருக்கு கிடைக்கும். சரிங்களா? மாறாக எனக்கு எல்லாம் அவர் செய்யணும், நான் செய்ய மாட்டேன் என்று நாம் சொல்றது நமது மனதை சீல் போட்டு பூட்டி வச்சுக்கிட்டு ஆண்டவர் எனக்காக எல்லாத்தையும் திறந்து எடுத்து கொடுக்கணும்னு சொல்வது எந்த வகையிலே நியாயம் சிந்திச்சு பார்க்கணும். சகோதரர்களே, நாம் அந்த தவக்காலத்தில் இந்த எண்ணத்தை கைவிடுவோம். நான் நல்லா கவனிக்கணும். பரலோக மந்திரத்தில் பாருங்க பார்ப்போம், நம்ம ஒரு ஜபத்தை தப்பாக சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் பைபிளில் பாருங்க பார்ப்போம், பிறர் குற்றங்களை நான் மன்னித்துள்ளது போல என்ற வார்த்தையால் இருக்கும்.
மன்னிப்பது போல அப்படின்னு இருக்காது. பிறர் செய்த குற்றங்களை நான் மன்னித்துள்ளது போல, அப்ப நான் மன்னிச்சிருக்கணும். மன்னித்து உள்ளது போல ஆண்டவரே என் குற்றங்களை பொறுத்துக்குங்கன்னு சொல்லிட்டு ஜபம். அது மாற்றி தப்பாக சொல்கிறோம். நான் பைபிள் வாசிச்சு பாருங்க. சகோதரர்களே, நாம் எதனை செய்கிறோமோ, அறிவியல் விஞ்ஞானமாக தானே, எந்த அளவுக்கு ஒரு பந்தை நீ வீசி எறிவி அந்த திரும்பி நம்மகிட்ட வந்து சேரும். அதே போல் நாம் நற்குணங்களால் நல்ல மனதால் ஆண்டவர் பார்த்து அண்டி போகின்ற பொழுது அந்த நல்ல குணம், அந்த இரக்கம் திரும்ப அவருக்கு நம்ம வந்து சேரும். எனவே நன்மையை செய்வோம், நன்மையை பெறுவோம். இரக்கத்தை மற்றவர்களுக்கு கொடுப்போம், இரக்கத்தை பெறுவோம். ஒட்டு மொத்தத்தில் நல்ல அன்பான பிள்ளைகளாக ஆண்டவரிடம் இருந்தால் அந்த பிள்ளைக்குரிய அனைத்து ஆசிரியையும் வரங்களையும் கடவுள் நமக்கு நிறைவாக நம் மீது பொழிவார்.